அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. ஆஷூரா நாளில் தரை தட்டிய கப்பல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், இது ஆஷூரா நாளாகும். இந்த நாளில்தான் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் ஜூதி மலையின் மீது நிலை பெற்றது, தரை தட்டியது. எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய நாளிலே ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோற்றார்கள். இந்த செய்தி அஹ்மத் என்ற நூலிலே 8717 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் ஜூதி என்னும் மலையின் தரை தட்டியது. இந்த கப்பல் தூஃபான் என்று அரபியில் சொல்லப்படுகின்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சமயத்திலே நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தான் இந்த கப்பல் பயணம் அமைய பெற்றது. ஜூதி மலையில் தரை தட்டிய கப்பலை ஆராய்ச்சியாளர்கள் தற்காலத்தில் கண்டுபிடித்துள்ளார்கள் என்கின்ற செய்தியும் ஆச்சரியப்பட வைக்கின்றது. ஜூதி மலை இன்னும் இருக்கிறது. இந்த மலையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் ஒன்று கூட இருப்பதாக அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று இன்றும் அதை பார்வையிடுகின்றனர். அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 950 ஆண்டுகள் அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவ பிரச்சாரத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டினார்கள். இருந்தாலும் சொற்ப எண்ணிக்கை கொண்ட மக்கள்தான் அவர்களை கொண்டு விசுவாசம் கொண்டார்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவு பகல் என்று பாராது அவர்கள் ஒழுக்க நெறிகளை தன் கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொன்னார்கள். தனித்தனியாகவும் மக்களை ஒன்று கூட்டியும் எவ்வளவோ முறை முயற்சித்தும் அந்த சமுதாயத்தில் விரல் விட்டு எண்ணுகின்றவர்களை தவிர மற்றவர்கள் விசுவாசம் கொள்வதற்கு முன்வரவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கிறான், நீங்களும் உங்களை கொண்டு விசுவாசம் கொண்டவர்களும் ஒரு கப்பலை தயாரித்து அந்த கப்பலிலே ஏறி பயணிப்பதற்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட இருக்கிறது. அந்த வெள்ளப்பெருக்கின் போது நீங்கள் அந்த கப்பலிலே ஏறிக்கொண்டால் வெள்ளமெல்லாம் வடிந்ததற்கு பின்பாக அந்த கப்பல் தரை தட்டும் என்கின்ற ஒரு முன் அறிவிப்பையும் அல்லாஹ் தன் தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். அந்த அடிப்படையிலேதான் இந்த கப்பல் பயணம் அமைய பெற்றது. இப்படி நீண்ட நெடிய காலமாக வெள்ளம் வடிந்ததற்கு பின்பாக ஜூதி என்கின்ற அந்த இடத்தில் அவர்கள் கப்பல் தரை தட்டிய போது அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுத்தான் என்கின்ற அடிப்படையிலே ஆஷூராவுடைய நாளாக அது இருந்ததனால் அன்றைய நாளிலே நோன்பு நோற்று அல்லாஹ்விற்கு நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை கொண்டு விசுவாசம் கொண்ட மக்களும் நோன்பு வைத்து நன்றியை வெளிப்படுத்தினார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா புனிதமான ஆஷூராவுடைய நாளிலே நபிமார்களுக்கு வெற்றியை கொடுத்ததை போன்று நமக்கும் நம் சமுதாய மக்களுக்கும்
பரிபூர்ணமான விசுவாசத்தை கொடுத்து சிறப்பாக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.